ஒருத்தருக்கு மல்டி பேக்கர், இன்னொருத்துக்கு அதுவே டிசாஸ்டர். அதே கம்பெனி, அதே பிரைஸ், அதே மார்க்கெட். அப்ப டிஃபரன்ஸ் என்ன? ஒரே ஒரு மிஸ்டேக், அந்த கம்பெனி எந்த கேட்டகரின்னு தெரியாம வாங்கினதுதான். வெல்கம் பேக் டு அவர் ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் சீரியஸ். எபிசோட் 1ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். எபிசோட் 2ல பிசினஸை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம். எபிசோட் 3ல ஒரு கிரேட் பிசினஸ் எப்படி ஹோல்டு பண்ணணும்னு பார்த்தோம். எபிசோட் 4ல டெய்லி லைஃப்ல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் என்ன இருக்கு, எல்லா நல்ல கம்பெனிஸும் ஒரே மாதிரியா? பீட்டர் லிஞ்ச் சொல்றாரு இல்லன்னு. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு சண்டே மார்னிங் 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க, ராஜ், அருண். காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. ராஜ் ரொம்ப எக்ஸைட்டடா, நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அருண் என்ன கேட்டார்னா, அது என்ன கம்பெனி? அது ஒரு நல்ல கம்பெனி. அருண் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், நல்ல கம்பெனின்னு தெரியும், ஆனா அது ஃபாஸ்ட் க்ரோவரா, இல்ல ஸ்டல்வார்ட்டா, இல்ல சைக்ளிக்கலா, டர்ன் அரவுண்டா, அசெட் பிளேவா? ராஜ் சைலண்ட் ஆயிட்டாரு. அவருக்கு கம்பெனி பேர் தெரியும், ஷேர் பிரைஸ் தெரியும், நியூஸும் தெரியும், ஆனா அந்த கம்பெனி எந்த கேட்டகரின்னு மட்டும் தெரியல. அதேதான் பீட்டர் லிஞ்சும் சொல்றாரு, ஒரு டாக்டர் டயக்னோசிஸ் இல்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரி தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பீட்டர் லிஞ்ச் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸை ஸ்டடி பண்ணியிருக்காரு, ஆனா அவர் எல்லா கம்பெனிஸையும் ஒரே மாதிரி பார்க்கல. அவர் ஒரு சிம்பிள் சிஸ்டம் ஃபாலோ பண்ணார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கு. சில கம்பெனிஸ் வேகமா க்ளோ ஆகும், சில கம்பெனிஸ் ராக்கெட் மாரி இன்க்ரீஸ் ஆகும், சில கம்பெனிஸ் மெதுவா க்ரோ ஆகும். சில கம்பெனிஸ் எக்கனாமி நல்லா இருந்தா மட்டும்தான் க்ரோ ஆகும், சில கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெட் மாதிரி தான் இருக்கும், பிறகு சடனா திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் அவர் கம்பெனிஸை 6 கேட்டகரிஸா பிரிக்கிறாரு. இமேஜின் நீங்க ஒரு ஸ்லோ க்ரோவர் கம்பெனி வாங்கிட்டு ஒரு வருஷத்துல 100% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உடனே டிசப்பாயின்மெண்ட். இல்லாட்டி ஒரு சைக்ளிக்கல் கம்பெனியை வாங்குறீங்க, மார்க்கெட் டவுன் வந்ததும் பிசினஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு, உடனே செல் பண்ணிடுறீங்க. எகெயின் ராங் டிசிஷன். ப்ராப்ளம் கம்பெனி இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் தான். அதனால்தான் பீட்டர் லிஞ்ச் முதல்ல கேட்டகரியை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ இந்த வீடியோல இருந்து ஒரு லெசன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி கிரேட் கம்பெனி ஒரே மாதிரி க்ரோ ஆகாது. அதனால ஸ்டாக் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கம்பெனி எந்த கேட்டகரியில வருது? இந்த ஆன்சர் தெரிஞ்சா உங்க எக்ஸ்பெக்டேஷனும் மாறும், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் மாறும். அடுத்த எபிசோட்ல பீட்டர் லிஞ்ச் முதல் கேட்டகரி ஸ்லோ க்ரோவர்ஸ் பத்தி பார்க்கலாம். அது போரிங்கா இருக்கும் கம்பெனியா, இல்ல ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கம்பெனியா? அதை ரியல் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கலாம். Until then, happy investing.